நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம். திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. நேற்றைய ஆராதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை தேவன் தந்திருக்கிறார் என்றும் நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் நல்ல சுகமாயும் மனரமியமாயும் இருக்க தொடர்ந்து தேவன் கிருபை தருவாராக. 92ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறது என்னவென்று கேட்டால் ஓய்வு நாளை குறித்து எழுதுகிறார். அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு என்று கேட்டால், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு 12ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்கே சொல்லியிருக்கிறது, நீதிமான், அதாவது 1, 2, 3ஆம் வசனத்தில் கர்த்தரை துதிக்கிறவர்கள் நீதிமான்கள். நீதிமான் தான் கர்த்தரை துதிக்க முடியும். அந்த நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ நீதிமானுடைய செழிப்பு எப்படி இருக்கு என்று கேட்டால் பனை. அதை கேட்டவுடனே ஒரு சிலருக்கு சிரிப்பா இருக்கும். பனையா? அதை பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் காஞ்சு போன மரம் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு காரியம் தெரியுமா? பனை மரத்தினுடைய அடிவேர்ல முதல் உச்சியில நுனி வரைக்கும் எல்லாமே பிரயோஜனத்துக்குரியவைகள். வேர்ல பனங்கிழங்கு, மரங்கள், உறுதியான மரம், மேலே ஓலை வேய்வதற்கு உரியது, பனம், பழம், நுங்கு சரீரத்திற்கு மிக சுகமானது. பனை மரத்தினுடைய எந்த பகுதியும் வேஸ்ட் கிடையாது. நீதிமானுடைய வாழ்க்கை எந்த பகுதியும் வேஸ்ட் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லையுமே எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவைகள். பனையை போல செழித்து வளர்றது மாத்திரமல்ல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கற்பாரின் மேல் அது பயங்கரமா நிற்கும். அது கற்பாரின் மேல் வளர்ந்தாலும் கூட கேதுரு மரத்தை ஆசைக்க முடியாது. தட் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீ. கேதுருவை போல பலனுள்ளவனாய் திடனுள்ளவனாய் வளருவான். மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இந்த பனையும் கேதுரும் எப்படிப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நீங்க எங்க நாட்டப்பட்டிருக்கிறீர்களோ, சபையில நாட்டப்பட்டிருந்தால், ஊழியத்திலே நாட்டப்பட்டிருந்தால், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எங்கேயாலும் நீங்கள் நாட்டப்பட்டிருந்தா அங்கிருந்து வேற அங்கெங்கும் ஓடி தெரிய அலையிறதுக்கு பிரயாசப்படாதீர்கள். நாட்டப்பட்ட இடத்திலே இருங்கள். நாட்டப்பட்ட இடத்திலே நீங்கள் நின்றிருந்தால் தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பீர்கள். இந்த காலை வேளையில பனையை போல செழித்திருப்பீர்களாக, கேதுருவை போல வளருவீர்களாக. அதற்கேற்ற கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த திங்கட்கிழமை காலையில அளவில்லாமல் தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறதுல, ஸ்தோத்திரிக்கிறதுல, தியானம் பண்ணுகிறதுல, அறிவிக்கிறதுல எல்லாத்திலும் கர்த்தாவே வளருகிறவர்களாய் காணப்பட்ட Glory to God. முதல் 3 வசனங்களில் நாங்கள் கேட்ட அத்தனை அனுபவங்களை நாங்கள் கொண்டிருந்தால் நாங்கள் கர்த்தாவை பனையை போல செழித்து வளரும். கர்த்தாவே, லீபனோனில் உள்ள கேதுருவை போல செழித்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை உறுதியாயிருக்கும். அந்த உறுதி இந்த நாளிலே உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் Glory to God, அவர்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் பிரயோஜனமாயிருக்க இயேசுவின் நாமத்தினாலே ஒத்தாசைப்படும். அப்படி செய்தபடியாலும் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பனையை போல செழித்திருப்போம், கேதுருவை போல வளருவோம். God bless you abundantly, again and again and again and again. Amen.